for an epic tale of courage, honor, and sacrifice. Get ready to be transported to the ancient world of Indian mythology. Please welcome our students as they bring to life the legendary story of Karna. புராணங்களில் மிகப்பெரிய கொடை வள்ளலான கர்ணனின் பிறப்பு வரலாறு தெரியுமா? யாதவ வம்ச மன்னர்களில் ஒருவரான சூரசேனாவின் மகளே குந்தி தேவி. அவள் ஒரு முறை தங்கள் அரண்மனைக்கு வந்த துர்வாசர் என்ற ரிஷி மகானுக்கு நல்ல சிறப்பான பணிவிடைகளையும் விருந்தோம்பலும் செய்து ரிஷியிடம் நன்மதிப்பும் பெற்றால், அதனால் மனம் குளிர்ந்த ரிஷி அவளுக்கு நன்றி கூறி ஒரு சித்த மந்திரம் ஒன்றை கொடுத்தார். அதாவது அவள் எப்பொழுது விரும்பினாலும் அவளுக்கு குழந்தை பேருக்காக எந்த தெய்வத்தையும் அழைக்கலாம் என்பதே அந்த மந்திரம். இந்த மந்திரம் உண்மை சூரிய உதயத்தில் சூரிய பகவானை வேண்டி அழைத்தால், சூரிய பகவானே, உங்கள் வரத்தால் எனக்கு கிடைத்த மகன் பிரிந்து பல வருடங்கள் ஆனாலும் மறக்க முடியவில்லை. என் மகன், என் மூத்த மகன் கர்ணன், அவன் எங்கிருந்தாலும் நலமோடு இருக்க துணை செய்வாயாக. உங்களை காண முதியவர் ஒருவர் யாசனம் கேட்டு வந்துள்ளார். சரி, அவரை வரச் சொல். கர்ணா, வந்திருப்பவன் வெறும் யாசகன் அல்ல, அவன் இந்திரன். தனது அம்சமான அர்ஜுனனை காப்பதற்காக உனது கவச குண்டலங்களை யாசிக்க வந்திருக்கிறான். இந்த வஞ்சக வலைக்குள் நீ வீழ்ந்து விடாதே. உன் உடலோடு பிறந்த அவைகள் உன்னோடு இருக்கும் வரை யாரும் உன்னை வெல்ல முடியாது. அவைகளை நீ சேமித்து கொடுத்து விட்டால் பின்னர் அதுவே உன் உயிருக்கு ஆபத்தாக முடியும். வாருங்கள் முதியவரே, உங்களது தள்ளாத வயது என்னை நாடி வந்த காரணம் என்ன? நீங்கள் அனைவருக்கும் பாரி வளங்கள் வல்லலனை அறிந்து யாசகம் கேட்டு வந்துள்ளேன் கர்ணா. தேவலோகத்தில் சகல வசதிகள் இருப்பினும் என்னிடம் யாசகம் கேட்டு வருவது உமக்கு முறையோ இந்திரரே? ஆம், நானே இந்திரதேவன், தேவர்களின் தலைவன். குறிப்பாக என்னை அறிந்து விட்டாயா கர்ணா? உன் உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு ஒட்டிய குண்டலமும் தானமாக வேண்டும், தருவாயா? வணக்கம் இந்திரதேவரே. இந்த சீரடைந்து நீ மாறு வேடத்தில் வர தேவையில்லை. ஏனென்றால் என்னால் இயன்றவரை யாருக்கும் துன்பமின்றி தான தர்மங்களை செய்து வருகிறேன். அப்படி இருக்கையில் நீ வந்து கேட்டால் இல்லை என்று மறுப்பேனா இந்திரரே? சற்று பொறுங்கள். கர்ணா, நீ தானத்தில் சிறந்தவன் என்று அனைவராலும் அறியப்படுவாய். வரலாறு புகழை என்றும் பறைசாற்றும். நன்றி இந்திரதேவரே. வெற்றி நம்முடையதாகட்டும். எத்தனை போர்களும் கண்டாலும் வெற்றி ஒன்றே நம் தோளில் மாலையாக வீற்றிருக்க வேண்டும். ஆம் நண்பா, வெற்றி நமதே. கூச்சல் அடங்கும் முன்னே மொத்தம் கிள்ளி வீசிட அர்ஜுனா, இதோ நம் எதிரி. அவனை உன் அம்புகளால் வீழ்த்திவிடு. உங்கள் அம்சம் தலைக்க கர்ணன் வீழ வேண்டும், அதுவே விதி. அங்கே கர்ணனின் தேர் பள்ளத்தில் மாட்டியுள்ளது. ஆயுதங்கள் ஏதுமின்றி நிராயுதபாணியா நிற்கும் ஒருவனுமாயன் வீரத்தை காட்டுவேன். இது போர் தர்மம் அல்ல கிருஷ்ணா. பாவம், புண்ணியம், தர்மம், அதர்மம் அனைத்தும் என்னே சேரும். நீ உன் கடமையை செய். விடுபானத்தை.
வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா, நான் யாசனம் கேட்டு வந்துள்ளேன். இருப்பதை கொடுத்து என்ன மகிழச் செய் கர்ணா. என் உயிர் போகும் தருவாயில் என்னிடம் உள்ள புண்ணிய பணங்களை உமக்கு நான் தானமாக தருகிறேன். மகிழ்ச்சியோடு பெற்றுச் செல். அழியா புகழோடு முத்தியும் கிடைக்கட்டும். இப்பொழுது விடு ஒரு பானம். மகனே, 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 உன்னை இழந்து விட்டேனே, என்ன கொடுமை இது மகனே. உன்னை இந்த நிலையில் காணத்தான் எனக்கு கண் படைத்தானே இறைவன். மகனே, எங்களை விட்டு போய்விட்டீர்களே. அது அல்லவா நட்பு. கர்ணா, கர்ணா போய்விட்டி. ஐயகோ, என் தெய்வம் என்னை விட்டு போய்விட்டது. பாருங்கள், இங்குள்ள அனைவரும் நன்றாக பாருங்கள். என் கணவர் தரையில் வீழ்ந்து கிடப்பதை பாருங்கள். பார்த்து அனைவரும் பூரித்து போங்கள். நீங்கள் சென்ற இடத்திற்கு என்னை அழைத்து செல்லுங்கள். இதோ வருகிறேன். கிருஷ்ணா, என் தாயின் குரல் கேட்கிறதே. ஆம், உன் தாயின் நல்ல குரல் தான். மூத்த மகன் கர்ணனை நினைத்து அழுது புலம்புகிறார். என்ன, கர்ணன் என் தமையனா? ஆம், சூரிய பகவானினர்களால் குந்தி தேவிக்கு கிடைத்த மகனே கர்ணன். கிருஷ்ணா, என் அண்ணனை நானே கொன்றுவிட்டேன். என் தாயின் துயரத்திற்கு காரணமாகிவிட்டேன். பெரும் துரோகம் இழைத்து விட்டேன். என் அண்ணன் கர்ணனை கொன்று பெரும் பழிக்கு ஆளாகிவிட்டேன். நானே கொன்றேன் என்று மாறு தட்டுகிறாய். உன் ஒரு நாள் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னால் 6 பேர் அவனை கொன்று விட்டார். என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா? நடந்ததை சொல்கிறேன். முதலில் இந்திரன் கவசகுண்டலங்களை யாஜகம் பெற்று சென்றான். 2வது பிரம்மாஸ்திரம் பயனற்று போட்டும் என பரசுராமர் சாபமிட்டார். 3வது கர்ணனால் தன் மகனை இழந்தோர் வந்தனர். தக்க சமயத்தில் தேர் ஓடாதனு கட்டும் என சபித்து பழி தீர்த்தார். 4வது ஆகாஸ்திரம் ஒரு முறைக்கு மேல் உன் மீது பயன்படுத்தக்கூடாது என உன் தாய் குந்தி தேவி வரம் பெற்றாள். 5வது சல்லியன் தேரை ஓட்டாமல் நடுவழியில் நிறுத்தி சென்றான். 6வது ரதத்தை பூமியில் எடுத்தி நாகாஸ்திரம் உன் மீது படாமல் நான் உன்னை காத்தேன். ஆக 6 பேர் உன்னை காத்து அவனை முதலிலேயே கொன்று விட்டோம். செத்த பாம்பை அடித்து விட்டு நானே கொன்று மாறு தட்டி கொள்கிறாய். கர்ணா, 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 ஏன் அனைவரும் அழுது புலம்புகிறீர்கள்? அழுது புலம்ப வேண்டியது நான் தான். கிருஷ்ணா, இந்த உலகில் எனக்கு இருந்த கொடை வள்ளலான ஒரே மகனை, தர்மத்தின் தலைவனை கொன்றுவிட்டாயே. இது தகுமா கிருஷ்ணா? கவலை வேண்டாம் தாயே, இதுவே மனு தர்மம். साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. சிறந்தவன், நட்புக்கு இலக்கணமாய் நிற்பவன், எதிரிக்கும் இரக்கம் காட்டுபவன் என கர்ணனை புகழ வார்த்தைகளே இல்லை எனலாம். இக்கதையை காவியமாக படைத்த நம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள்.